சொல்ல ஆனந்த். அக்கா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அக்கா அக்கா அக்கா, ஏதாவது சொல்லுக்கா. காவியா, ரேவதி, என்னாச்சு? உனக்கு ஓகேவா? ஹாஸ்பிடல் ஏதாவது போலாமா? இல்ல தீபக், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆண்டி தான் கசாயம் போட்டு கொடுத்திருக்காங்க, குடிக்கட்டும், பாக்கலாம். அந்த ராஸ்கல் ஜோதி கிட்ட பிரச்சனை பண்ணும்போதே அவன் கை கால் எல்லாம் உடைச்சு போட்டிருக்கணும். போனா போதேன்னு சும்மா விட்டது தப்பா போச்சு. நம்மள யாரு என்ன பண்ணிட முடியும்னு தைரியத்துலதான் இப்ப இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது தீபக். விட்டா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் விளையாடுவா. கரெக்ட் தான்மா. அவனுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். தீபக், எங்க போறீங்க? காவியா, என்ன தடுக்காத காவியா. இன்னைக்கு அவன் அடிக்கிற அடியில மத்த பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடந்துக்கணும்னு எண்ணமே வரக்கூடாது. என்ன தீபக், தடுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்களே அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நீங்க ஒரு பக்கம் அவனை அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயி பழி உங்க மேல வந்துட போகுது. வந்தா வரட்டும் காவியா. அதுக்காகலாம் பயந்து அவனை சும்மா விட முடியாது. சொன்னா கேளுங்க தீபக். அங்க போறதுனால இதெல்லாம் சரி பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இதுல யோசிக்க என்ன இருக்கு? அந்த பயல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனை 4 சாத்து சாத்தனாதான் புத்தி வரும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ரொம்ப பயந்துருவாங்க. அப்புறம் என் படிப்பெல்லாம் போயிடும். ஏண்டி, அதெல்லாம் உனக்கு இப்பதான் தெரியுதா? அவன் தான் ஜோதியை ஏமாத்திட்டான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் நீ ஏண்டி போய் மாட்டின? எப்படி சொல்றதுன்னு தெரியலடி. ஆரம்பத்துல அவன் தாராவோட தம்பினோ ஜோதி கிட்ட பழகுற விஷயமும் எனக்கு தெரியாது. தப்பு எல்லாமே என் மேலதான். அவன் சொன்ன எல்லா பொய்யும் உண்மைன்னு நம்பிட்ட. அவன் அப்பா அம்மாவை காமிக்கிறேன்னு சொன்னதை நம்பிதான் நானே ஏமாந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான். எல்லாமே ஏன் தப்புதான். ரேவதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் நம்பிக்கைய தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டவன் அவன் தான் அனுபவிக்கணும். சரியான நேரத்துக்கு நீங்க எல்லாம் அங்க போனதுனால அந்த பையன் கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துனீங்க. இல்லன்னா இவ வாழ்க்கை எல்லாம் பாழா போயிருக்கும். யார் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். மா, இந்த போலீஸ் கேஸ்ல பணக்காரங்க கிட்ட வேலைக்கே ஆகாதுமா. அவனை ஏன் கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அவன. தீபக், சொன்னா கேளுங்க தீபக். வேண்டாம், விடு காவியா. வேண்டாம் தீபக். சொல்றல விடு காவியா. சொன்னா என்ன கேளுங்க சொல்ற? ப்ளீஸ் தீபக். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நடந்த எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுவும் என் குடும்பத்துல இருக்க ஒருத்தன் அப்படி பண்ணிருக்கான்றத என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. உங்க யார்கிட்டயும் நான் சமாதானம் பேச வரல. இதுக்கு காரணமானவன் தான் மன்னிப்பு கேட்கணும். டேய், உள்ள வா. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா, ஏன்டா இப்படி பண்ண? உன்னை நம்ம தங்கச்சி வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாம ரேவதி வாழ்க்கை கெடுக்க பாக்குறியா? நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, முதல்ல இவனை கூட்டிட்டு போங்க. இல்ல பிரச்சனை ஆயிடும். கூட்டிட்டு போங்க. முடியாது. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் தடுக்கவே மாட்டேன். நானும் ஒரு பொண்ணுதான். என்னால அந்த பொண்ணோட வலிய புரிஞ்சுக்க முடியும். அந்த பொண்ணுக்கு நடந்தது அநியாயம். அதுக்காக நீங்க இவனை கொன்னு போட்டா கூட நான் கேட்க மாட்டேன். உங்க இஷ்டம்தான். ஆனா அதனால யாருக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லுங்க? ஆனா அவன் பண்ணது தப்புன்னு உணர்ந்து இங்க வந்திருக்கான். வேணா அவன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். இந்த ஊரை விட்டே நான் அவனை துரத்தி விட்டுடுறேன். இனிமே இவனால எந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். முடிவு உங்களோடதுதான்.
ரேவதி, எங்க எல்லாரையும் விட இந்த விஷயத்துல இவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது நீதான். உனக்கு அவனை என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். பயப்படாத ரேவதி, நாங்க இருக்கோம். ம், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை விரும்பினதுக்கு என்ன நானே வெறுக்கிறேன். தோ. ரேவதி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் ரேவதி கிட்டயோ வேற எந்த பொண்ணுகிட்டயோ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானே உன்னை போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன். டேய், எல்லாத்தையும் மன்னிப்பு கேளு. கேளு. என்ன மன்னிச்சிடுங்க. ஆ, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டேய் வா. தீபக், சொல்லு காவியா. நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரேவதி விஷயத்துல ஆனந்துக்கு பின்னாடி தாரா இருக்காங்கன்னு தோணுது. ஏன் காவியா இப்படி சொல்ற? அது- ஜோதி விஷயத்திலும் இதேதான் சொன்னேன். ஆனந்த் தப்பு பண்றாங்கறதுக்காக தாரா அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீ எப்படி சொல்ற? நடந்ததெல்லாம் பார்த்தல்ல. அந்த ஆனந்த் இங்கேயே கூட்டிட்டு வந்து போலீஸ்ட கூட ஒப்படைச்சுக்கன்னு சொன்னாங்க. எனக்கு தோன்றத வச்சு சொல்றேன். நடந்த எதுவும் அதுவா நடக்கல. உங்களையும் என்னையும் பழி வாங்கறதுக்காக நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தாராவ கல்யாணம் பண்ணாம என்ன கல்யாணம் பண்ணதுக்கு உங்களையும் எனக்காக ரேவதி ஒரு முறை தாரா கிட்ட போய் சண்டை போட்டா. அவளையும் பழி வாங்கறதுக்காக தான் ஆனந்த வச்சு ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இப்ப கூட ஆனந்த எதுக்கு தெரியுமா கூட்டிட்டு வந்தாங்க? நாம பிரச்சனைய பெருசாக்கிட கூடாதுன்னு தான். அவங்களே ஆனந்த கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்ச மாதிரி தோணுது. காவியா, இங்க பாரு. நான் சொல்றேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ரேவதிக்கு இப்படி நடந்தது பத்தி நீ ஏதோ ரொம்ப யோசிக்கிறியோன்னு தோணுது. தாரா சில விஷயம்லாம் வேணும்னா பிடிவாதமா தான் இருப்பாங்க. அது கிடைக்கலன்னா பிரச்சனையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்குன்னு இவ்ளோ பிளான் பண்ணி அதுவும் 2 பொண்ணுங்களோட லைஃப்ல விளையாடுற அளவுக்குலாம் மோசமானவங்க இல்ல அவங்க. சரி, இதுக்கு மேல நம்ம இத பத்தி பேச வேண்டாம். பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்படிலாம் இல்ல காவியா. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு பாட்டி. அப்படியா? சரி இரு, டென்ஷன் ஆகாத. நானும் தீபக்கும் போய் அங்க பாக்குறோம். தீபக், ஆ? என் கூட கொஞ்சம் பக்கத்துல ஒரு இடத்துக்கு வாங்களேன். ஏன், என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஏரியா கவுன்சிலர் அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காராம். போலாமா? சரி, ஓகே, நீ கிளம்பு, நம்ம போலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருப்பா. சார், பாட்டி கிட்ட கடைய காலி பண்ண சொல்லி சொன்னீங்களாமே, அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பாட்டி எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். அந்த கடையில நான் கவுன்சில் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஃபன் சாப்பிட்டிருக்கேன். இப்ப கொஞ்ச நாளா பாட்டி மாதிரி முடியாத ஆளுங்களுக்கு என்னால நான் உதவியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பாட்டி அந்த சின்ன கடையில ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பாட்டிக்கு சாரோட இடத்துல ஹோட்டல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். ஹோட்டலுக்கான இடம் பாத்தீங்கன்னா 1 கிரவுண்டுமா. சார், என்ன சார் சொல்றீங்க? அவ்வளோ பெரிய இடமா? ஆமாப்பா, இவர்தான் ஓனர். வணக்கம் சார். சார், அவ்ளோ பெரிய இடத்துக்கு எங்களால எப்படி சார் வாடகை கொடுக்க முடியும்? அம்மா, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குமா, அதுல இருந்து நல்ல வாடகை வருதுமா. இந்த இடத்த நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால உங்க பாட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறோம்.
இப்ப இருக்கிற கடைக்கு அவங்க என்ன வாடகை கொடுக்குறாங்களோ அதையே கொடுத்தா போதும். சார் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. பட் நாளைக்கு நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா எங்களால என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது தம்பி. நான் இருக்கேன். அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். பாட்டி நல்லபடியா கடை நடத்தணும். அதுதான் எங்களுக்கு தேவை. சூப்பர் சார். நீங்க பண்றதெல்லாம் பெரிய உதவி சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். ஏதோ எங்களால முடிஞ்சது தம்பி. நீங்க நல்லா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்.